கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா புதனுடைய சஞ்சாரங்கள் அந்த அளவுக்கு சரியில்லை. யோகாதிபதி சனியுமே ராகுவோட ரொம்ப க்ளோஸ் டிகிரிஸில் இருந்ததுனால நிறைய அப்செட்ஸ் இருந்தது. டீனேஜராக இருக்குதுன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேங் கிடைக்கும். அந்த படிப்புகளில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த டீனேஜுக்கான ஆக்சசரிஸ், நல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸு, நல்ல ஃபேஷன் இயரிங்ஸ் எல்லாம் நான் வாங்கி போடணுன்னு ஆசைன்னா அதெல்லாம். இந்த 12 ராசிகள்லையுமே அதிகமாக கடன் அடைக்கக்கூடிய ராசி யாருன்னா கன்னிராசி பெண்கள் தான். ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குமா? உடம்பை எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. தூங்கி எந்திரிச்சாலும் தூங்காத ஒரு ஃபீல், டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு மைண்ட் வந்து அப்செட் ஆயிடுவாங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நீடிச்சிருக்கிறது. யாரிடம் கவனமாக இருக்கணும்? எனக்கு சூனியத்தை நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ஸில் ஒரு விஷயத்தை வச்சுக்கணுன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்டை முதல்ல சொல்லாமல் இருங்க. 3ஆம் நபர் தலையீடு மட்டும் காதல் விவகாரங்களில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் யார்? பெண்களுடைய மனத்தாங்கல்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணிக்கணும். ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுல பசங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கன்னிராசி பெண்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மேம்? கன்னிராசி பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு மாதம். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் கன்னிராசி பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா புதனுடைய சஞ்சாரங்கள் அந்த அளவுக்கு சரியில்லை. யோகாதிபதி சனியுமே ராகுவோட ரொம்ப க்ளோஸ் டிகிரிஸில் இருந்ததுனால நிறைய அப்செட்ஸ் இருந்தது. நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. என்னடா இது, நமக்கு மட்டும் உலகமே ஸ்பீடாக ஓடி போகுது, ஏன் வண்டி பஞ்சர் ஆகி நிற்குதுன்னு ஒரு பாட்டில் லிரிக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி தான் கன்னிராசி பெண்கள் வந்து புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா ராசிநாதன் புதன் வலுவாகிறார் இல்லையா? புதன் வலுவாகும் போது இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புதன் வலுத்திருக்கும் போது அந்த கன்னி ராசியில் சின்ன குழந்தையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா படிக்க ஆரம்பிக்கும். அது என்னென்ன கேட்குதோ பேரண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. டீனேஜராக இருக்குதுன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேங் கிடைக்கும். அந்த படிப்புகளில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த டீனேஜுக்கான ஆக்சசரிஸ், நல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸு, நல்ல ஃபேஷன் இயரிங்ஸ் எல்லாம் நான் வாங்கி போடணுன்னு ஆசைன்னா அதெல்லாம் கிடைக்கும். அமையும், வாங்கி கொடுப்பாங்க. ஒரு படித்த பொண்ணு அப்படின்னா கேம்பஸில் செலக்ட் ஆகும். வேலை பார்க்குற பொண்ணுனா ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது அப்படின்னா திருமணம் ஆகும். இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட பெண்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. வயதான கன்னிராசி பெண்ணால் அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நன்மையை இந்த புதன் கொடுத்துருவாரு. ராசிநாதன் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு, சந்திரனோட பார்வையில் இருக்கிறாரு. என்னென்ன நினைக்கிறாங்களோ அது அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் கன்னிராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. மிதுனம் எவ்வளோ நல்லா இருக்கோ அது ஈக்குவலாக கன்னியுமே நல்லா இருக்குதுங்கிறத சொல்லிடலாம். கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பெண்கள் நிறைய புலம்பிட்டு இருக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த 12 ராசிகள்லையுமே அதிகமாக கடன் அடைக்கக்கூடிய ராசி யாருன்னா கன்னிராசி பெண்கள் தான். ஏன்னா 11ஆம் இடம் வலுவாக இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது கடன், 11 அப்படிங்கிறது கடன்லேருந்து வெளியில் வர்றது. கடன்லேருந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 11ஆம் இடம் வலுவாக இருக்கணும். இங்கே குரு வந்து 11ல் போய் உச்சமாக இருக்கிறாரு இல்லையா? அப்போ கடன்களை சட்டுன்னு அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ஹை இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றாது இந்த லோனை செட்டில் பண்ணிட்டு அடுத்து ஒரு புது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அல்லது யார்ட்டையாவது கொஞ்சம் வட்டி குறைஞ்சி ஒரு பணம் கிடைக்கும், அல்லது கோல்டை பிளச் பண்ணி அந்த லோன் எடுத்து அதிக வட்டியை வந்து குறைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் மூவ்ஸ் வந்து லோன் ப்ராஸ்பெக்ட்ஸில் இவங்க பண்ணுவாங்க. அதன் மூலியமாக இவங்களுக்கு ஒரு லாபம், வட்டி குறைதல், இல்லை கடனில் ஒரு கணிசமான தொகை அடைதல், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கன்னிராசி பெண்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குமா? ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன பிரச்சனைனா, ரொம்ப யங்ஸ்டர் தான், வயசு கம்மி தான், ஆனால் ஷோல்டர் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், நீ பெயின் இருக்கும், உடம்பை எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. தூங்கி எந்திரிச்சாலும் தூங்காத ஒரு ஃபீல், டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு மைண்ட் வந்து அப்செட் ஆயிடுவாங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நீடிச்சிருக்கிறது. ஒரு விஷயத்தை செய்யணுமா, ஐயோ செய்யணுமேனு மெனக்கிட்டு செய்யணும். ஆனால் லக்னாதிபதி வலுவாக, ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால செஞ்சு முடிச்சிருவாங்க. அதை பற்றி பின்னாடி சந்தோஷமாக இருப்பாங்க. பட் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான மன ரீதியான, உடல் ரீதியான சின்ன பிரச்சனைகள் கன்னிராசி பெண்களுக்கு வந்து போகும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் ராசிநாதன் வலு அப்படிங்கிறது எல்லாத்துலேருந்து உங்களை காப்பாற்றிடும். சந்திரன்லாம் ராசிநாதனை பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிருவீங்க.
கன்னிராசி பெண்கள் யாரிடம் கவனமாக இருக்கணும்? கன்னிராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, 7ஆம் இடம் வலுவாக இருக்குதுல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க. இப்போ ஆப்போசிட் ஜெண்டர்லாம் போக வேண்டாம், எனக்கு சூனியத்தை நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சீக்ரெட்டை இதை மட்டும் சொல்லாதடி அப்படின்னா அதை போய் அந்த பொண்ணு கரெக்டாக வேறு ஆள்கிட்ட சொல்லிடும். அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ஸில் ஒரு விஷயத்தை வச்சுக்கணுன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்டை முதல்ல சொல்லாமல் இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ புதுசாக யாராவது வந்து பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட உடனே ஜெல் ஆகுறது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் உருவாக்குறதுல வந்து நம்பர் 1 யாருன்னா கன்னிராசி தான். கன்னிராசிக்காரங்க வந்து ஈஸியாக ஜெல் ஆயிடுவாங்க. சோஷியல் நெட்வொர்க்குங்கிறது பெருசாக இருக்கும், பார்த்த உடனே அவங்கள வந்து பிடிக்கும் மற்றவங்களுக்கு. அதாவது இவங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, கன்னிராசியை பார்த்தா மற்றவங்களுக்கு அவங்க கூட போய் சேர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். அந்த அளவுக்கு ஒரு சார்மிங் பர்சனாலிட்டிங்கிறது கன்னிராசிக்கிட்ட இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், புதுசாக யாரையாவது பார்க்குறோன்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, உடனே நம்பர்ஸை ஷேர் பண்ணுறது, சீக்ரெட்ஸை சொல்கிறது, வெளியில் அவுட்டிங் கூட்டு போகிறது, ஷாப்பிங் பண்ணுறது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு நிதானமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் கொஞ்சம் ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். காதல் எப்படி இருக்கும்? காதல் விவகாரங்களில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகளுமே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமணத்தை பற்றி பெற்றவங்க பெரியவங்க கிட்ட பேசக்கூடிய நேரம்னு இந்த மாதத்தை நான் பரிந்துரைக்க மாட்டேன். இந்த ஒரு மாதம் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த மாதங்களில் நல்ல காலங்கள் வரும்போது அதை பற்றி பேசலாம். 3ஆம் நபர் தலையீடு மட்டும் காதல் விவகாரங்களில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த கன்னிராசி பெண்கள் ஜூலை மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் யார்? கன்னிராசி பெண்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் நாங்கள் சிறப்பாக இருக்கணும், நல்ல மாற்றங்கள்லாம் எங்களுக்கு வரணும்னு நாங்கள் யாரை வழிபாடு பண்ணணும், யாரை வழிபாடு பண்ணும்போது எங்கள் வாழ்க்கை இன்னுமுமே பிரசித்தியாக மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்கன்குடி மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறத இவங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இருக்கன்குடி மாரியம்மன் அப்படிங்கிறத நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உடல் பிணி மனப்பிணி இந்த ரெண்டுமே அங்கே போனீங்கன்னா சரியாயிரும். மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வமே குறிப்பாக பெண்களுடைய மனத்தாங்கல்களை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் தான். இருக்கங்குடியில் போய் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் அம்மன் சன்னிதியில் நின்று மனசை விட்டு அழுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு எமோஷன்ஸை நம்ம கொட்டக்கூடிய இடம் இது அம்மன் கிட்ட தான். ஸோ இருக்கன்குடி மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறத கன்னிராசி பெண்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கன்னிராசி பெண்களோட அதிர்ஷ்ட நிறம் என்னது மேம்? கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கக்கூடிய ஒரு கலர்னால் டார்க் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா டென்ஸ்டான கலர்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் கலர்ஸை இந்த மந்த் ஃபுல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசி பெண்கள் வந்து வெளிநாடு பயணங்களோ இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்போ ஏதோ கிடைக்குமா மேம்? 12ஆம் அதிபதி சூரியன் ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறதுனால இப்போ குறிப்பிட்ட காலம்தான் நான் போகணும். வெளிநாடுக்கு போயிட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நான் திரும்ப இங்கே வந்துடுறேன், ஒரு 2 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் இங்கேருந்து கிளம்பணும் போனேன்னா இங்கே ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் வருவேன், அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிளானில் இருக்கிறேன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அப்போ ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கோர்ஸ் முடிக்கணும் இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% இருக்குது. ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலுமே அது கிளியர் ஆகி அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு நாங்கள் போயிட்டோம், இந்த மாதம் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நாங்கள் இதுக்கு ஆல்ரெடி முன்னாடியே போயிட்டு நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும். இப்போ வேலையிலே இடைஞ்சல் இருந்துகிட்ருக்கு, வீசா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுது. படிக்கிற பெண்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? படிக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் ஒரு லெத்தாஜிக்னஸ் வந்துடும். ஏன்னா ராசிநாதனோட இருக்கும், நம்ம படிக்கிற கொஷின்ஸ் தான் வரும், வேறு என்ன வரப்போகுது, நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடுவோம், நம்மளை விட்டால் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிதப்பு அப்படிங்கிறது வந்துடும். லெத்தாஜிக்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து யார் கொடுப்பானா அதிக வலுவோடு இருக்கக்கூடிய ராசிநாதனோ லக்னாதிபதியோ கொடுத்துருவாங்க. எதுனாலுமே ஒரு அளவுக்கு தான் வலுவாக இருக்கணும். ஆட்சியாகி உச்சமாகி சந்திராதியோகத்துலேயும் இருக்கிறதெல்லாம் ஓவர் பவர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெத்தாஜிக்னஸை விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸாக படிக்கணும், சீரியஸ் எஃபர்ட்ஸ் போடணும், ஒவ்வொரு மூவையுமே கொஞ்சம் கவனமாக பண்ணணும். கடைசி நிமிஷத்தில் எதையாவது மறந்துட்டு போகிறது, ஹால் டிக்கெட்டை மறந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்கார்றது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணிக்கணும். ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுல பசங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு காலையில் எந்திக்கணும்னா எந்திரிச்சு படிக்கணும், ஒரு டைம் டேபிள் போடுறத அதை ஃபாலோ பண்ணுறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடச்சிரும். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் மேம்? திருமணம் ஆயிடுச்சு கன்னிராசி பெண்கள், ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? ஸோ ஏதாவது மேம்படுமா? 7ஆம் அதிபதி போய் 11ல் உச்சமாயிருக்கிறார் இல்லையா? ஸோ ஆவுனா கன்னிராசி பெண்களுக்கு வந்து வாயில் என்ன வரும்னா போ டிவோர்ஸ் தான். இவங்களும் சொல்லுவாங்க, அந்த கணவனும் சொல்லுவார். 2 பேரும் சண்டையை சும்மா போட்டுட்டு வா டிவோர்ஸ் பண்ணிடலான்ட்டு போவாங்க. ஆனால் எங்கேயும் போக மாட்டாங்க, டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ரெண்டும் தான் ஒன்றா இருக்கும் கடைசி வரை. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சண்டைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டையை வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தீர்த்துக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறது, ஒரு சைலண்ட்டாக இருக்கிறது, நோ கான்டாக்டில் இருக்கிறது, அதெல்லாம் இந்த மாதம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா சந்திரன்
உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு மனசு வந்து ஒரு நிலையிலே இருக்காது. எதையுமே உங்களால் வைராகியமாக பிடிச்சி பண்ண முடியாது. கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான், படிப்பில் எப்படி லெத்தாஜிக்கோ அதே மாதிரி லைஃப்லேயும் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ரொம்ப பெருசாக சண்டைகளை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம், நிதானமாக இருக்கிறதுங்கிறது நல்லது. இந்த கன்னிராசி பெண்களுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் மேம்? கன்னிராசி பெண்களுக்கு 10க்கு 9 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.